Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. மார்க்கெட் இப்போ மறுபடியும் ஆல் டைம் ஹை சென்செக்ஸ் 80,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 இயரில் மட்டும் கிட்டத்தட்ட 24% வந்து ஏறி இருக்கு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு 7 மாதத்துலேயே கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட் வந்து ரீச் ஆயிருக்கு. 2020 முன்னாடி வரைக்கும் பப்ளிக் செக்டர் கம்பெனினாலே ரொம்ப யோசிப்பேன், மூவ்மெண்ட்டே இருக்காது. அது ஒரு வருஷம் ஆனாலும் வாங்கின இடத்துலையே தான் இருக்கும். ஆனால் 2020க்கு அப்புறமாக 21லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த அளவு ரிட்டர்ன்ஸ் வந்து எல்லா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸுமே கொடுத்துட்ருக்காங்க. பட்ஜெட் ஒட்டி எந்த மாதிரியான செக்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்கும், அதிகமான மூவ்மெண்ட்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? நம்ம டிஃபென்ஸ் செக்டர்லையும் ரயில்வே செக்டரும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி செக்டர் மாதிரி. கவர்மெண்ட்டோட பார்வைகள் இருந்தால் மட்டுமே தான் இந்த ஷேர்ஸ்லாம் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு விலை ஏறும். இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்டில் அவங்களுடைய பார்வை இது மேலே கண்டிப்பாக விழும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த ஷேர்ஸ் எல்லாம் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்தியன் ரயில்வேஸுக்கு ஒரு ஃபினான்சிங் ஆர்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறைக்கும் அவங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ரயில்வே துறை வளருது அப்படின்னா இவங்க ஃபினான்ஸ் பண்ணால் மட்டும்தான். RVNLன்னு சொல்லுவோம். இந்த கம்பெனி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வேலேருந்து ஒரு 132 கோடி ரூபாய்க்கு ஆர்டர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு புதுசாக வந்து ரயில்வே உங்களுக்கு வந்து சில விஷயங்களை செய்யும்போது இவங்களுக்கு தான் மேஜரான கான்ட்ராக்ட்லாம் கிடைக்குது. ஸோ அதனால் இந்த கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும்போது இன்னும் 10க்கு நிதி ஒதுக்கீடும் கிடைக்கும்போது நிச்சயமாக இவங்க எல்லாருமே நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு ஏறுவதற்கான முகாந்திரம் இருக்குது. தாராளமாக வாங்கி பயன்பெறலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், BEL. இந்த கம்பெனி ஏரோஸ்பேஸ்லேயும் இருக்காங்க, டிஃபென்ஸ்லேயும் இருக்காங்க. இவங்க மெயினாக எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை உற்பத்தி பண்ணி தரவங்க. யாருக்கு? டிஃபென்ஸ் செக்டர்ஸ் எல்லாருக்கும். ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுது. ஸோ டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அது சம்மந்தப்பட்ட கம்பெனிகளும் நிறைய நமக்கு IPO வழியாக உள்ளே வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த செக்டரில் உள்ள கம்பெனிகளும் ஏற ஆரம்பிக்கும். ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் மார்க்கெட் ட்ரெண்ட், காக்லமரேட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த முறை செக்டர் வைஸ் ஒவ்வொரு செக்டர்லேயும் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சாய் ஷாட்யூட்னுடைய நிறுவனர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் நினைச்சிருக்காங்க. பேசலாமாங்க? வணக்கம். வணக்கம்மா. மார்க்கெட் இப்போ மறுபடியும் ஆல் டைம் ஹை சென்செக்ஸ் 80,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இந்த டைமில் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது எந்தெந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு 80,000 அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக பட்ஜெட்டுக்கு அப்புறமா தான் வரும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவின் போது 80,000 பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு இன்னும் அதே 80,000 பாயிண்ட்டை கீழே வந்து இறங்கலை, அதே இடத்துல மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக நாங்கள் வந்து இதில் வந்து கருதுகிறோம். ஏன்னா நாளாக உள்ள மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகும்போது சென்சஸ் வந்து 10,000 பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் என்ட்ரி ஆனேன். ஸோ இவ்வளோ சீக்கிரம் நான் வந்து இந்த 80,000 அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து பார்ப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நம்மளுடைய அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளெல்லாம் நம்ம வந்து 1 லட்சம் அப்படிங்கிற இடத்தை வந்து கண்டிப்பாக எட்டி பிடிச்சிடுவோம். சென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 இயரில் மட்டும் கிட்டத்தட்ட 24% வந்து ஏறி இருக்குது அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. 3 வருஷம் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 16.25 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 7 மாதத்துலேயே கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவு வந்து மார்க்கெட்டு மெயினாக வெயிட்டேஜ் ஆகி ஏறத்துக்கு காரணமாக இருந்தவங்க ஒரு 3 பேர் சொல்லலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து இந்த மாதிரி சென்சஸ் கால்குலேஷன் பண்ணுறதுல ஒரு மேஜர் போர்ஷனாக ஆக்குபை பண்ணுறாங்க. கடந்த ஒரு 3-4 மாதங்களாகவே அந்த ஷேர் ப்ரைஸ் ஏறிக்கொண்டே இருந்ததை பார்த்துருப்பீங்க. அதன் காரணமாக ஏறினது. அதற்கு அடுத்தபடியாக மோர் வெயிட்டேஜ்னு பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கு நம்மளுடைய சென்சஸ் கேல்குலேஷனில் ஒரு 28% வந்து அதன் மூலமாகத்தான் கிடைக்குது. ஸோ HDFC பேங்க்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஏறினது காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு மூமெண்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க.
மூன்றாவதாக இந்த 5G இதெல்லாம் வந்தது இல்லையா, அதில் வந்து பாரதி ஏர்டெலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாரதி ஏர்டெலுடைய பங்களிப்பும் வந்து இந்த அளவு சென்சஸ் ஏறுவதற்கு ஒரு காரணமாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் ஆகிட்டு வருது அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பிஎம்ஐ இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மேனுஃபேக்சரிங் லைன்லையும் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, சர்வீஸ் லைன் ரெண்டும் சேர்ந்தது தான் இது. இது எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவுக்கு 58.3 கொடுத்ததுனாலையும் மார்க்கெட் வந்து இந்த அளவு பூஸ்டப் ஆகிருக்கு. அடுத்தபடியாக ஸ்ட்ராங்கான ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை எதிர்பார்த்துட்டு இருக்கு மார்க்கெட்டு ஜூலையில். ஸோ அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது. நான்காவதாக பார்த்தீங்கன்னா நல்ல ரெயின்ஃபால், எல்லா இடத்துலையுமே ரெயின்ஃபால் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெயின்ஃபால்லாம் உங்களுக்கு நல்ல ரெயின்ஃபால் இருந்தது அப்படின்னாலும் மார்க்கெட்டை குஷிப்படுத்துகிற விஷயங்களில் அதுவும் ஒன்று. அடுத்தபடியாக குளோபல் கியூஸ், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய குளோபல் கியூஸ் இப்போதைக்கு எந்த விதமான ரேட் கட்டும் கிடையாது, செப்டம்பருக்கு அப்புறம் தான் அவர் சொல்லிட்டாரு அங்கே அமெரிக்காவில். அதுவும் மார்க்கெட்டை ஏறுவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. இறுதியாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது நம்மளுடைய பட்ஜெட் சென்டிமெண்ட்டு. ஸோ பட்ஜெட்டுடைய எதிர்பார்ப்புகளை நோக்கி பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரிலாம் நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க, இந்த மாதிரி டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் ஏதாவது கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி பட்ஜெட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக அமையும். ஸோ நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து மார்க்கெட் நிச்சயமாக இதில் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கடந்த ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னாவே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே பயங்கர ரேலி. ஸோ அதெல்லாம் வந்து ஏறவே ஏறாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வியக்கத்தக்க வகையில் வந்து நடக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இதுதான், உங்களுக்கு வந்து இந்த கம்பெனிலாம் போகாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், அது பார்த்து நல்ல ரேலியை கொடுக்கும். ரொம்ப சூப்பர் டூப்பராக போகும்னு நினைப்போம், அது வந்து நம்மளை வச்சு செஞ்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நடப்பது உண்டு ஷேர் மார்க்கெட்டில். அந்த வரிசையில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஈவன் நான் கூட பார்த்தீங்கன்னா 2020 முன்னாடி வரைக்கும் பப்ளிக் செக்டர் கம்பெனினாலே ரொம்ப யோசிப்பேன், மூவ்மெண்ட்டே இருக்காது, அது ஒரு வருஷம் ஆனாலும் வாங்கின இடத்துலையே தான் இருக்கும். ஆனால் 2020க்கு அப்புறமாக 21லேருந்தே பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுனே தெரியல, அந்த அளவு ரிட்டர்ன்ஸ் வந்து எல்லா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸுமே கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷிப்யார்டு கம்பெனிஸு, டிஃபென்ஸ் கம்பெனிஸ்லாம் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப அதிபயங்கரமாக இருக்குது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து மசகான் டேப் கம்பெனி ஒரு ஷேர் விலையே கிட்டத்தட்ட 963 ருபீஸ் ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அளவுக்குலாம் பயங்கர பூஸ்டப் ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எப்போதுமே மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது ரீட்டெயிலருக்கு ரொம்ப பிடிக்கும், மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது தான் வந்து வாங்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது தான் ரீட்டெயிலருக்கு பிடிக்கவே ஆரம்பிக்கும், நிறைய அதை பற்றி தெரியவே ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் வந்து அதிகமான பங்களிப்பை கொடுப்பாங்க. இந்த 3 வருஷத்தில் ரீட்டெயிலர்னு சொல்லக்கூடிய நம்ம பப்ளிக் நாம் அதிகமான அளவுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தபடியாக மிக முக்கியமானவங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு. மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதிகமாயிட்டாங்க. ஸோ இவங்களுடைய பங்களிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அதிகமாயிட்டே வந்திருக்கு இந்த கடந்த 3 வருஷங்களாக. இது எல்லா ரீசனும் தான் இந்த அளவு மார்க்கெட் 80,000 பாயிண்ட் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது இன்னும் தொடரும் பட்சத்தில் நம்மளுடைய மக்கள் வந்து ஷேர் மார்க்கெட் மேட்டில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டிருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய கவர்மெண்ட்டும் சரி, செபியும் சரி நிறைய முன்னேற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. ஆன் பாயிண்ட் ஆஃப் நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில சீர்திருத்தங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, சில ரெகுலேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். நல்ல அபிப்பிராயங்கள் கூடும்போது ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக எல்லாருமே வருவாங்க. ஐபிஓஸ் இந்த வாரம் ஏதாவது லான்ச் ஆயிருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். மெல்ல மெல்ல இப்போ தான் ஐபிஓஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நல்ல பெரிய பெரிய கம்பெனிகளோட ஐபிஓஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஐபிஓ பார்த்தோம்னா நம்ம பதிவின் போது அப்ளை பண்ணி முடிஞ்சிடும். ஸோ அதனால் லிஸ்டிங் அன்னைக்கு பார்க்கலாம், தாராளமாக வாங்கலாம். எம்கியூர் ஃபார்மா ஐபிஓ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. இவங்களுடைய இஷ்யூ சைஸ் 1952 கோடி. இந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் பேண்டாக 960லேருந்து 1008 வச்சுருக்காங்க. கொஞ்சம் ப்ரைஸ் பேண்ட் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. பட் சப்ஸ்கிரிப்ஷன் வைத்து பார்க்கும்போது மக்கள் ஓவரால் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்களுடைய லிஸ்டிங் டேட்டு ஜூலை 10ஆம் தேதி. ஸோ ஜூலை 10ஆம் தேதி காலையில் ஒரு 10 o'clock போல் ஓப்பன் ஆவாங்க. இந்த கம்பெனி 1981லேருந்து இருக்கிறாங்க.
நல்ல ஒரு வைட் ரேஞ்சை வச்சுருக்கிறாங்க. பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கம்பெனி. மோர் தென் 70 கண்ட்ரீஸில் இவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்தியா மட்டும் கிடையாது, யூரோப், கனடா இங்கேயும் உங்களுடைய பிஸ்னஸ்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஒரு 13 லார்ஜஸ்ட் கம்பெனி வரிசையில் இருக்கும்போது இவங்க 13th பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ஒரு இஷ்யூ சைஸ் வச்சுருக்கிறாங்க இந்த கம்பெனி. ஸோ தாராளமாக இந்த கம்பெனி அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணி கிடைக்காதவங்களும் இல்லை புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு உண்டு. ஏன்னா புதிதாக இவங்க நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கும் போது இவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2-3 இண்டிஜின் ஐபிஓன்னு ஒரு கம்பெனி வந்தாங்க, மேன்கைன் ஃபார்மான ஒரு கம்பெனி இதுக்கு முன்னாடி வந்தாங்க, நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி. அதே மாதிரி இந்த எம்க்யூர் ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனியும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இவங்க லிஸ்டிங் அன்னைக்கு பெரும்பாலும் ஒரு 1300லேருந்து 1500க்கு மேலே தான் லிஸ்ட் ஆவாங்க. இருந்த போதிலும் இந்த கம்பெனி நீண்டகால அடிப்படையில் வாங்கும்போது ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும். ஏன்னா அவங்களால ஒரு பேஸ் வச்சுருக்கிறாங்க, நிறைய கண்ட்ரீஸ்கில் தான் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எம்க்யூர் ஃபார்மா லிஸ்டிங் கெயின்ஸ் தரக்கூடிய ஒரு கம்பெனி. வாங்குறவங்க தாராளமாக வாங்கி நீண்டகால அடிப்படையில் வந்து பயன்பெறலாம். இரண்டாவதாக ஒரு கம்பெனி வந்திருக்காங்க இதே டேட்டில் தான். அந்த கம்பெனி பேர் வந்து பன்சால் வயர் அப்படிங்கிற அந்த கம்பெனி. இந்த கம்பெனி இஷ்யூ சைஸ் 745 கோடி. இவங்களுடைய ப்ரைஸ் பேண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 243லேருந்து 256. இவங்களும் அதே லிஸ்டிங் டேட் ஜூலை 10 தான் லிஸ்டிங் டேட் ஆகுறாங்க. இந்த கம்பெனி 1985லேருந்து இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட மெயின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் அதை தயாரிக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களும் ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்டை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக உள்ளே வராங்க. ஸோ கிட்டத்தட்ட 3000 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் ஒயர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கண்ட்ரிக்கு தங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு 14 குளோபல் கண்ட்ரிலையும் இந்த கம்பெனி வந்து தங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 256 ரூபாயில் இருக்கிறாங்க. லிஸ்ட் ஆகும்போது பெரும்பாலும் ஒரு 350லேருந்து அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கபீல்னு ஒரு கம்பெனி ஒயர் ப்ராடக்ட்ஸில் தான் வந்தாங்க போன வருஷத்தில். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்த கம்பெனி நேயர்களுக்கு. அதே மாதிரி இந்த பன்சால் ஒயர் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒயர் தயாரிக்கிறதுனால இந்த கம்பெனிக்கெல்லாம் எப்போதுமே நீட்ஸ் இருக்கும், டிமாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புதுசாக வர கம்பெனிகள்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஏன்னா இந்த சமயம் மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்குது. ஸோ பீக்கில் இருக்கும்போது வாங்கிட்டு அதுக்கப்புறமாக கம்பெனிகள்லாம் இறங்கிட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஐபிஓ செக்ஷன் பக்கம் தங்கள் கவனத்தை திருப்பலாம். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் உள்ள லான்ச் ஆகுறாங்க. அடுத்து ஒரு குவார்ட்டர்லி ஒரு 3 மாதம் கழிச்சு தான் அவங்களுடைய ரிப்போர்ட்டு ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் இந்த ஷேர்டே விலை வந்து நேர்களுக்கு தெரியுது. ஐபிஓவில் வரும்போது அது என்ன சாதாரணமாக தானே இருக்குதுன்னு விட்டுடுறாங்க. 6 மாதம் கழிச்சு விலை டபுள் ஆகும்போது தான் வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ நல்ல ப்ராடக்ட்ஸ் உள்ள கம்பெனிகள், நல்ல ஒரு பேக்ரவுண்டு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் ஐபிஓஸில் வரும்போது அந்த கம்பெனிகள்லாம் தாராளமாக நீண்ட கால அடிப்படையில் வந்து வாங்கி வைத்துக்கொள்ளலாம். இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் அப்ளை பண்ணுறேன், அதான் உங்களுக்கு சொல்கிறேன். நேர்களும் உள்ளே போய் பாருங்கள், நிறைய திறனாய்வு செய்யுங்க, நிறைய பேருடைய ரிவ்யூஸ் பாருங்கள், ரேட்டிங் எல்லாம் பாருங்கள். ஸோ அதெல்லாம் ஐபிஓஸில் பார்க்கணும். ஐபிஓஸ்லேயும் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிறாங்க. அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருந்தது, அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் எவ்வளோ இருந்தது, முதல் நாள் எவ்வளோ இருந்தது, 2வது நாள் எவ்வளோ இருந்தது, 3வது நாள் எவ்வளோ இருந்தது, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக உங்களுக்கே அது ஓரளவு ஐடியா கிடைக்கும். டிமாண்ட் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஒருவேளை நிறைய ஹை டிமாண்ட் இருந்த பட்சத்தில் லிஸ்டிங் டே அன்னைக்கு கூட போய் வாங்கலாம். லிஸ்டிங் டே அன்னைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டபுளாக ஓப்பன் ஆகும். சில கம்பெனிலாம் வந்து இப்போ 250 ரூபானா ஓப்பனிங் போது 500-600 ரூபா ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ரேட்டு கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி ஓப்பன் ஆகுது, லிஸ்டிங் டே அன்னைக்கு எப்படி நியர்பை ஐபிஓ ப்ரைஸில் ஓப்பன் ஆகுதா இல்லை டபுள் ட்ரிப்புளாக ஓப்பன் ஆகுதா, அதை வைத்து தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிகள் எல்லாமே நீங்கள் வந்து லிஸ்டிங் டே அன்னைக்கு டெலிவரி மோடில் தான் வாங்கணும். இன்ட்ராடேலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. டெய்லி ட்ரேடிங்லாம் இந்த ஐபிஓ கம்பெனிஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அலோவ் பண்ணுவாங்க. முதல்ல இந்த கம்பெனிலாம் லிஸ்ட்
லிஸ்டிங் பண்ணுவாங்க, கேட்டகரிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் டெய்லி ட்ரேடிங்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது டெலிவரி மோடில் வாங்குங்க. ஒருவேளை இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 ஷேர் வாங்க வேண்டிய இடத்துல 5 ஷேர் வாங்கலாம். இல்லை ஸ்ட்ராங்காக உங்களுக்கு மூவ்மெண்ட் நல்லா தெரியுது, நல்ல பையர்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நல்லாவே வாங்கலாம். ஏன்னா இந்த கம்பெனிகள்லாம் எப்போதுமே ஐபிஓ கம்பெனிகள்லாம் ஒரு 6 மாதத்துக்கு எந்த விதமான மூவ்மெண்ட்டையும் பெருசாக கொடுத்துடாது. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்விங்கு கொடுக்கும். ஸோ அதனால் ஐபிஓ கம்பெனிஸ் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 50 தான் வரும். அதில் வந்து தேர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனி கூட தேராது. ஸோ அதில் நம்ம செலக்டிவாக தேர்ந்தெடுத்து நம்ம பட்ஜெட்டுக்கு எது ஒத்து வருதோ அந்த கம்பெனிகள்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம்லாம் வச்சுருக்கும் போது நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க இன்னும் கொஞ்சம் சில நாட்களில். ஸோ பட்ஜெட்டை ஒட்டி எந்த மாதிரியான செக்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்கும், அதிகமான மூவ்மெண்ட்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் போது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு 5 செக்டர் சொல்லலாம். இந்த 5 செக்டருமே உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய செக்டர்ஸ். அதில் மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டர். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 3 இயர்ஸ் முன்னாடிலாம் ரயில்வேக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட்டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. முதல் நாள் வந்து ரயில்வே பட்ஜெட் இருக்கும், 2வது நாள் தான் நம்ம நார்மல் பட்ஜெட்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையும் இவங்க இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு தான் மொத்தமாக மாற்றினாங்க. ரயில்வே பட்ஜெட்டுக்கு ரயில்வே மினிஸ்டர் தாக்கல் செய்வார், மத்திய பட்ஜெட்டை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் செய்வாங்க. இப்போ ரெண்டையுமே ஒன்றாக்கி ஒரே பட்ஜெட்டாக கொண்டுட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேக்கு முதல்ல ஒரு நிதி ஒதுக்கீடுகள், புதிய ரயில்கள் உருவாக்குறது, புதிய பிளாட்ஃபார்ம்ஸு, அந்த மாதிரி புதிய ஸ்டேஷன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்காக முதல்ல ரயில்வேக்கு வந்து நிதி ஒதுக்கீடுகள்லாம் அலோகேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ரயில்வே சம்மந்தப்பட்ட கம்பெனி ஷேர்ஸ்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும், இப்போயே எல்லா ஷேர்ஸுமே விலை ஏறுதான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அடுத்து 2வதாக பார்த்தீங்கன்னா அடுத்த நிதி ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டருக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இராணுவ தளவாடங்கள், இராணுவம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம், நாட்டின் பாதுகாப்பு அம்சம். ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் பட்ஜெட்னே ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆர்குமெண்ட்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் செக்டருக்கு அடுத்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி. ஏன்னா ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக நம்மளுடைய எக்கானமியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. ஸோ அதனால் ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ஸுக்கு எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி சப்சிடி கொடுக்கலாம், எப்படி லோன்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்து வருவாங்க. 4வதாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம வந்து மேம்பாலங்கள் போடுறது, சாலைகள் பராமரிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே, கப்பல் கட்டுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த சைடு வருவாங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் கண்டிப்பாக டச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக அக்ரிகல்ச்சருக்கு தான் நிதி ஒதுக்கீடு பண்ணணும், ஆனால் கடைசியாகத்தான் அதுக்கு வர்றாங்க, அக்ரிகல்ச்சரல் செக்டர்ஸுக்கு வர்றாங்க. அதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடுகள் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு வருவாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நான் மெயினாக எடுத்துக்கிறது இந்த ஒரு 4 செக்டர். அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸில் இருக்கிறாங்க, பட் அதில் வந்து பெரிய லெவலில் வந்து அந்த ஷேர்ஸை இல்லை ஜாஸ்தி. அது நம்ம அடுத்த பதிவின் போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ மெயினாக வந்து பார்க்க போகிறது நம்ம இந்த பதிவின் போது ஒரு 4 செக்டர் பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கம்பெனிகளை பற்றி நான் உங்களுக்கு சில தகவல்களை கொடுக்குறேன். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கவங்க கொஞ்சம் பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேபி ஒரு 3வது வாரம் தாக்கல் பண்ண போகிறதாக தகவல் வந்திருக்கு. ஸோ 3வது வாரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரேட் ஏறிடுச்சு, புக்கிங் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கும். 2 விஷயங்கள். ஒன்று குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு. ஃபஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்போதுமே எல்லா கம்பெனிகளையுமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். 2வதாக பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் தர இருக்கும்போது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்ம ஏன் அதை வந்து விட்டுடுவானே, கொஞ்சம் வைத்திருந்து பட்ஜெட் முடிஞ்ச பிறகோ இல்லை பட்ஜெட் அன்னைக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ஆஃப்டர் பட்ஜெட் கூட வைத்துக்கொள்வது நல்லது. இது இந்த ரயில்வே செக்டரை பொறுத்த மட்டும் ஒரு 5 கம்பெனிகள் தர இருக்கிறேன். அதில் முதல் கம்பெனியாக நம்ம பார்க்குறது IRFC அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி.
இந்த கம்பெனி ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இந்த பதிவின் போது ரூ. 175 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க மார்க்கெட் கேப் 2,28,764 கோடி. இந்த கம்பெனி ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, விலை கம்மியாக இருந்தால் கூட லார்ஜ் கேப் கம்பெனி. ஸ்வாட் அனாலிசிஸில் 8 பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. இவங்க ஃபேஸ் வேல்யூ ரூ. 10, டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனி. நெட் சேல்ஸ் கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து 26,644 கோடி வைத்திருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 6,412 கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13% ஆகவும். டெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டெட் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரொமோட்டர் அதிகமான அளவுக்கு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, 86% வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஏடிஏலாம் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க, ஏன்னா ப்ரமோட்டர்ஸே அதிகமாக வச்சுருக்கிறாங்க. அதனால் பப்ளிக் அடுத்தபடியாக நம்ம வச்சுருக்கிறோம். இந்த கம்பெனி ஒரு மினி ரத்னா டைப்பு சேர்ந்தக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. யாருக்கு? இந்த ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள், ரயில் விகாஸ்ன்னு சொல்லுவோம், ஆர்விஎன்எல், இர்கான், இந்த மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம் இவங்க ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்க. இந்தியன் ரயில்வேஸுக்கு ஒரு ஃபினான்சிங் ஆர்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறைக்கும் அவங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ரயில்வே துறை வளருது அப்படின்னா இவங்க ஃபினான்ஸ் பண்ணால் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனியை நம்ம வாங்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய ஷேர் விலை இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்க இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ரயில்வே துறையில் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஆர்விஎன்எல்னு சொல்லுவோம், ரயில் விகாஸ் நிஜாம் லிமிடெட். இந்த கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில் வர்றாங்க ரயில்வேயை பொறுத்த மட்டும். இந்த பதிவின் போது ரூ. 417 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 86,997 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 12 பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 இருக்கக்கூடிய கம்பெனி, நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18% வச்சுருக்காங்க. நெட் சேல்ஸ் 21,889 கோடி வச்சுருக்காங்க. கடந்த 5 வருடங்களாகவே இவங்களுடைய ப்ராஜெக்டில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,469 கோடி. டெட் வந்து பார்த்திங்கன்னா 0.68 வச்சுருக்கிறாங்க. ப்ரமோட்டர் 72%, இதில் கொஞ்சம் டிஐ இருக்கிறாங்க, ஒரு 6% வச்சுருக்கிறாங்க. பப்ளிக் நம்ம ஒரு 18% வச்சுருக்கோம். ரீசெண்டாக எஃப்ஐஐஸு, டிஐஐ இவங்கெல்லாம் இந்த கம்பெனியை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் ஷேர் விலை இந்த அளவு அதிகமாகிட்டே இருக்குது. இந்த கம்பெனியும் ஒரு நவரத்னா கம்பெனி தான். இந்த கம்பெனி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வேலேருந்து ஒரு 132 கோடி ரூபாய்க்கு ஆர்டர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து 2002 ஃபார்ம் பண்ண கம்பெனி. இவங்க மெயினாக ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெயினாக நியூ லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, டபுளிங் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, எலக்ட்ரிஃபிகேஷன் ஃபார்ம் பண்ணுறது, ஒர்க் ஷாப் ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் தான் இவங்க மெயினான ஒர்க்கு. ஸோ ஒரு புதுசாக வந்து ரயில்வே உங்களுக்கு வந்து சில விஷயங்களை செய்யும்போது இவங்களுக்கு தான் மேஜரான கான்ட்ராக்ட்லாம் கிடைக்குது. ஸோ அதனால் இந்த கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும்போது இன்னும் 10க்கு நிதி ஒதுக்கீடும் கிடைக்கும்போது நிச்சயமாக இவங்க எல்லாருமே நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு ஏறுவதற்கான முகாந்திரம் இருக்குது. தாராளமாக வாங்கி பயன்பெறலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி ரெயில் டெல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அதாவது ரயில்வே டெலிகம்யூனிகேஷன், அதாவது ரயில் டெல்னு சொல்கிறோம். ஸோ இவங்க மெயினாக டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸில் தான் வர்றாங்க. இந்த கம்பெனி 2000 தான் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. மெயினாக ப்ராட்பேண்ட் சர்வீசஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நேஷன் வைடு ப்ராட்பேண்ட், டெலிகாம், எல்லாமே மல்டிமீடியா, எல்லாமே வந்து புதுசாக வரக்கூடிய ட்ரெயின்லேயும் உங்களுக்கு ஒய்ஃபை வசதியெல்லாம் பண்ணித்தராங்க இல்லையா, அதெல்லாம் இவங்க மூலமாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பதிவின் போது 480 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க மார்க்கெட் கேப் 15,437 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸில் 9 பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாகவும், டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13% இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் இருக்குது. இந்த கம்பெனிலாம் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், கடனே கிடையாது இவங்களுக்கெல்லாம். இவங்களுடைய பேட் 246 கோடி வச்சுருக்கிறாங்க. 5 வருடங்களாக அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. நெட் சேல்ஸ் 2,567 கோடி வச்சுருக்கிறாங்க. ப்ரமோட்டர் 72%, எஃப்ஐஐஸ் 2% வச்சுருக்கிறாங்க. டிஐஏ 2% தான். இதில் தான் எஃப்ஐஐ டிஐஸ் பங்களிப்பு கம்மியாக தான் இருக்கும். பப்ளிக் நாம் தான் அதிகமான அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், 22% வச்சுருக்கிறோம். ஒரு ஆப்டிக் ஃபைபர் நெட்வொர்க்கில் இவங்க தான் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. நிச்சயமாக உங்களுக்கு லாங் டேர்மில் நிறைய புது ரயில்கள்லாம் வரும்போது, நல்ல ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள ரயில்ஸ்லாம் வரும்போது, மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது டெலிகம்யூனிகேஷனுக்கான தேவை அதிகம். அதை பண்ணி கொடுப்பதில் இந்த கம்பெனி முதலிடத்தில் இருக்குது. ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இறுதியாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி, இதை விட்டுட்டா எப்படி, ஐஆர்சிடிசி. ஸோ ரயில்வேன்னு வந்தாலே இதெல்லாம் தெரியுதோ இல்லையோ, கண்டிப்பாக எல்லாருக்குமே
ஐஆர்சிடிசி தெரியாமல் இருக்காது. ஸோ இந்த பதிவின் போது 1004 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐஆர்சிடிசிலாம் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் அதிகபட்ச லாபத்தை கொடுத்த கம்பெனி. இந்த மாதிரி ஒரு 1000 ரூபா தான் கொஞ்ச நாள் இருந்துச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான 1000 ரூபா 900 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க. கொரோனா பீரியட் இன்னும் சொல்லவே வேணாம், ரயிலெலாம் ஓடாதனால இன்னும் இறங்கி அதுக்கப்புறம் ட்ரெயின்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது, கிட்டத்தட்ட 6000 ரூபா வரைக்கும் போய் அதுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகி இப்போ 1000 ரூபாய் இடத்துல உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 80,340 கோடி. இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 34% வச்சுருக்காங்க. இவங்களாம் மோனோபோலி, ஐஆர்சிடிசி மோனோபோலி இல்லையா. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாகவும் டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனியாகவும் தான் இருக்கிறாங்க. நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4270 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1111 கோடி வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு கடனே கிடையாது, ஜீரோ டெப்ட் கம்பெனி. ப்ரமோட்டர் 62%, எஃப்ஐஐஸ் 8%, டிஐஐ 12% வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனி வந்து கேட்ரிங், டிக்கெட் பண்ணி கொடுக்கறது, டெலிகாம், டூரிசம் இந்த எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஐஆர்சிடிசியை பொறுத்த மட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய புதிதான உங்களுக்கு வந்து ரயில்கள்லாம் உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த ஷேருடைய விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய புது ரயில்கள்லாம் லான்ச் பண்ண போகிறதாக தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வரிசையில் ஐஆர்சிடிசி ஷேர் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக நீண்டகால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இந்த கம்பெனிகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணாது, பெருசாக பிரச்சனையே வராது. ஏன்னா இதெல்லாம் எப்போதுமே என்ன இருக்கும், தேவைகளும் இருக்கும், புதுசான உற்பத்திகளும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கம்பெனிகளை நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு பெரிய லெவலில் பெரிய பாதிப்புகளை ஈவன் தான் உங்களுக்கு திருப்பி கொஞ்சம் மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்தா கூட பயப்படாமல் வச்சுருந்தோம்னா அடுத்த மறுபடியும் 80,000 அடுத்து 90,000 போகுதா, இந்த ஷேர்களெல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ நீண்டகால அடிப்படையில் வாங்குறதுக்கு ரயில்வே செக்டர் துறை ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கண்டிப்பாக கொடுக்கும். பட்ஜெட்டில் அடுத்தபடியாக மிக முக்கியமான இடத்தை பெற போகிறது டிஃபென்ஸ் செக்டர்னு சொன்னேன். ஸோ டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியில் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்பல் கட்டும் தளம் அந்த இதுவுமே டிஃபென்ஸ் செக்டருக்குள்ளே தான் வரும். ஷிப்யார்டு அப்படிங்கிறதும் இப்போல்லாம் வந்து டிஃபென்ஸ் செக்டருக்குள்ளே தான் கொண்டு வராங்க. லேண்டில் பண்ணக்கூடியவங்க ஹெலிகாப்டர்ஸு, பீரங்கிகள் தயாரிப்பு இந்த மாதிரி விஷயங்களும் டிஃபென்ஸ் செக்டருக்குள்ளே தான் வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்தியா வந்து ஒரு 2028-29 நம்ம 50,000 கோடிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடுவோம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இராணுவ தளவாடங்களை நம்ம ரஷ்யா மற்ற நாடுகள்லேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், வாங்கிட்டு இருந்தோம். இனிமேல் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம், இதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். நமக்கு இராணுவ தளவாடங்கள்லாம் நம்ம மேக் இன் இந்தியா மூலமாக நம்ம சென்னை, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்திய தயாரிப்புகளுக்கு இப்போ வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் வந்து ஏறிக்கொண்டே இருக்குதுன்னே சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டியில் எக்ஸம்ஷன் கொடுக்க போகிறதாக ஒரு தகவல் இம்போர்ட்ஸ் பண்ணும்போது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தான் வந்து உங்களுக்கு டிஃபென்ஸ் செக்டரை வந்து முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதே மாதிரி தான் டிஃபென்ஸ் செக்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக மூவே ஆகலை. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு தனி நபரால் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட், ஏன்னா பெரிய பெரிய லெவலில் கோடி கணக்கில் வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கணும். அப்போ தான் வந்து அந்த செக்டர்லாம் மூவ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மலாம் வாங்குறதுனால ஏறுறதுக்கு அது வந்து எஃப்எம்சிஜி செக்டர் இல்லை. ஸோ டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அது சம்மந்தப்பட்ட கம்பெனிகளும் நிறைய நமக்கு ஐபிஓ வழியாக உள்ளே வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த செக்டரில் உள்ள கம்பெனிகளும் ஏற ஆரம்பிக்கும். இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம போன எலெக்ஷன் போதே அந்த கம்பெனி சொன்னோம், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டே இருந்திருப்பீங்க மசகான் டக் அப்படிங்கிற கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக மாறி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 3 வருஷம் முன்னாடி யாருமே பார்க்கவே இல்லை. ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் ஷேரில் இருந்த கம்பெனி தான் ஒரு 3 வருஷம் முன்னாடியே. இப்போது பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் 3000 ரூபா அந்த ரேஞ்சுக்கெலாம் வந்துருச்சு. ஸோ காரணம் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் செக்டர் ஏறும். டிஃபென்ஸ் செக்டரில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய யூனிட்ஸ் வந்து தயாரிப்புகளுக்காக நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த வரிசையில் நான் உங்களுக்கு ஒரு சில கம்பெனிகளை சஜஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இதுவும் என்னுடைய கருத்து தான். நீங்களும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விலை ஏறி போயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பட்ஜெட்டுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள கம்பெனிகளை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். அதன்படி பார்க்கும்போது டிஃபென்ஸ் செக்டரில் முதல் கம்பெனி நம்ம ஏற்கனவே எப்போதும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற
அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த பதிவின் போது பார்த்தீங்கன்னா 5546 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 3,70,969 கோடி. இந்த கம்பெனியுடைய நெட் சேல்ஸ் 30,381 கோடியாகவும் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 7,594 அந்த 7,594 கோடியாகவும் உள்ளது. இந்த கம்பெனி நல்ல ஒரு ஹை டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய ஒரு கம்பெனி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. இவங்க ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனியுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26% சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் அதிகரிச்சிருக்கு. போன தடவை 24 தான் இருந்தாங்க, இந்த குவார்ட்டரில் 26 ஆயிருக்காங்க. இவங்க ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இவங்களுடைய மேனுஃபேக்சர் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் அண்டு ஹெலிகாப்டர்ஸு. ஸோ சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸும் தயாரிக்க போகிறாங்க, தயாரித்து கொண்டு இருக்கிறாங்க. ப்ரமோட்டர் 71% வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு இப்போன்னு இல்லை, ஒரு நீண்டகால அடிப்படையில் தாராளமாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை மட்டும் கொடுக்கறது கிடையாது, இராணுவ தளவாடங்களே உங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர்ஸ், ஏர்க்ராஃப்ட், லான்ச் வெஹிக்கிள்ஸ்லாம் தயாரிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், மறைமுகமாக நம்ம நாட்டுக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டர் கம்பெனி கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வரிசையில் டிஃபென்ஸ் செக்டர் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது, கொஞ்சம் கம்மியான விலையில் கிடைக்குமா. ஏன்னா பாரத் டைனமிக்ஸு, BEML, நிறைய கம்பெனி சொல்லலாம், டேட்டா பேட்டர்ன்ஸ், பராஸ் டிஃபென்ஸ், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இருக்காங்க. எல்லார் விலையுமே ஏறி போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக, அதே சமயம் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்க கம்பெனி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடும்போது இந்த கம்பெனி கிடைக்காது. இந்த கம்பெனியுடைய பெயர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், BEL. இந்த கம்பெனி ஏரோஸ்பேஸ்லேயும் இருக்காங்க, டிஃபென்ஸ்லேயும் இருக்காங்க. இவங்க மெயினாக எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை உற்பத்தி பண்ணி தரவங்க. யாருக்கு? டிஃபென்ஸ் செக்டர்ஸ் எல்லாருக்கும். ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுது. இந்த கம்பெனி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பதிவின் போது 317 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்வாட் அனாலிசிஸில் 12 பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. இவங்க மார்க்கெட் கேப் 2,32,816 கோடி. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அளவுக்கு இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சேல்ஸ் பேக்கப் உள்ள கம்பெனி. அவங்க 30,000 வச்சுருக்காங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸு, இவங்க 20,268 கோடி வச்சுருக்கிறாங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து 3,943 கோடி வச்சுருக்கிறாங்க. ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய கம்பெனி, நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 24% வச்சுருக்கிறாங்க. இவங்களும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இந்த கம்பெனி செட்டப் எல்லாமே பெங்களூரில் தான் இருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி தான். இந்த கம்பெனி மெயினாக வந்து ரேடாஸு, ஆப்டோ எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ்லாம் கூட இவங்க தான் தயாரித்து கொடுக்குறாங்க. வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாமே இவங்க தான் மெயினாக தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ டிஃபென்ஸ் செக்டர் வரிசையில் கண்டிப்பாக பாரத் எலக்ட்ரானிக்ஸுக்கு நம்ம முக்கியமான இடத்த கொடுக்கலாம். ஒரு கொஞ்சம் கம்மி ரேஞ்சில், அதே சமயம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ் செக்டர் வேணும்னு தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக அமையும். டிஃபென்ஸ் செக்டர் வரிசையில் நேவி சிஸ்டமும் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த வரிசையில் நேவி சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு 3 முக்கியமான கம்பெனிகள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லாத பட்சத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் பார்த்து ரெஃபர் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. மிக முக்கியமான கம்பெனி ரீசெண்டாக பேசப்பட்டு வருகிற மசகான் டக் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி ஏன் ரீசெண்டாக இவ்வளோ ஏறுதுன்னா, இப்போ தான் ரீசெண்டாக அவங்களுக்கு நவரத்னா ஸ்டேட்டஸும் கிடச்சிருக்கு. அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. இந்த கம்பெனி இந்த பதிவின் போது 5,621 ரூபா போயிட்டுருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப்பும் மிக அதிகம். ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 18 பாயிண்ட் வச்சுருக்க கம்பெனி இது. இவ்வளோ விலை கொடுத்து இந்த கம்பெனியை வாங்கணுமா அப்படின்னு நேயர்கள் யோசிக்கலாம். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய விலை வந்து 3,000 தான் இருந்த கம்பெனி. ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 3,000 ரூபா ரூபாயை உங்களுடைய பாக்கெட்லேயோ இல்லை உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் பீரோலேயோ வச்சுருந்தா இந்த அளவு ரிட்டர்ன் கொடுக்குமா? ஸோ அதனால் பணத்தை விலை அதிகமாக இருக்குன்னு பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே மக்கள் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த விலை போயிட்டுருக்கு. இறங்கிடாதா அப்படின்னா இறங்கி பழைய லெவலுக்குலாம் வராது. இறங்குனா ஒரு 300 ரூபாய் இறங்கும், திருப்பி ரிவர்ஸ் எடுக்கும்போது 600 ரூபாய் ஏறுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கப்பல் கட்டும் தளத்தை உடைய ஒரு மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி 1934 இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக லிஸ்டிங்கில் வந்து மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறாங்க, ரிப்பேர் பண்ணுறாங்க. எதை பண்ணி கொடுக்குறாங்க? வார்ஷிப்ஸ், போர் கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்கள், சப்மரைன் கப்பல்களையுமே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரக்கூடிய ஒரு கம்பெனி.
ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் உங்களுக்கு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இல்லையா, இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் போது இல்லை நிறைய உங்கள் உற்பத்தி பண்ணும்போதெல்லாம் இந்த ஷேர் எல்லாம் எங்கேயோ உங்களுக்கு போயிடும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்குது, இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் எல்லாம் பண்ணக்கூடியவங்க கம்பெனி, அப்போ நமக்கு பாதிக்கு பாதியாக விலை குறைஞ்சிரும். ஸோ அதனால் விலையை பார்த்து பயப்படாமல் ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கள். இவங்களுடைய நெட் சேல்ஸ் 9,466 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,845 கோடியும் வச்சிருக்க கம்பெனி. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 33%. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் சப்மெரின்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒன் அண்ட் ஒன்லி ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியன் நேவிக்கு வந்து ஒரு மெயினான ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய கப்பல்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லை, ரிப்பேர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனி. ஸோ நீண்ட கால அடுப்பில் வாங்குறவங்களுக்கு இந்த மசகான் டக் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு மிகச்சிறந்த சாய்ஸாக கண்டிப்பாக அமையும். இரண்டாவதாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கக்கூடிய கம்பெனி கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பெனி இந்த பதிவின் போது 2,679 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப அதிகமான இடத்துல வந்து ரேட் ஏறிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஸ்வாட் அனாலிசிஸில் 12 பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டும் 783 கோடி வச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனி ஒரு லார்ஜஸ்ட் ஷிப் பில்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி ஷிப் பில்டிங் மட்டும் கிடையாது, இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஷிப் ரிப்பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி ஒரு மினி ரத்னா ஸ்டேட்டஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. 1972 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனி. இவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் கேரியர் இந்தியன் ஆர்மிக்கு வந்து INS விக்ராந்த் அப்படிங்கிற தயாரித்து கொடுத்த ஒரு கம்பெனி கொச்சின் ஷிப்யார்டு. இப்போ இன்னும் நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த கம்பெனி இந்த அளவு விலை ஏறிக்கொண்டே இருக்குது. இவங்களும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 15% வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியும் நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சாய்ஸாக இருக்கும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி கொச்சின் ஷிப்யார்டு மசகான் டக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஷிப்யார்டு பேசிஸில். ஆனால் இவங்களை வந்து ஜாஸ்தி தெரிஞ்சிருக்காது. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இவங்களுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,300 ரூபா தான் இருந்த கம்பெனி. இப்போது பார்த்திங்கன்னா 2,687 ரூபா அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 16 பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து எங்கள் ஷிப்யார்டெலாம் வச்சுருக்காங்கன்னா கொல்கட்டாவில். ஸோ அதனால் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருக்க காரணத்தினால ரொம்ப வேகமாக விலை ஏறிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த கம்பெனி டெட் ஈக்விட்டி, இவங்களும் ஜீரோ டெப்ட் கம்பெனி தான். நல்ல ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து 357 கோடி காமிச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21% வச்சிருக்கிறாங்க. கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கெல்லாம் ஒரு 7 ஷிப் பில்டிங் ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்குது. அதுதான் மெயின் காரணம். ஏன்னா ஒரு 3 மாதம் முன்னாடி 1,300 ரூபா இருந்த கம்பெனி அப்படி டபுளாக மாறியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து கமர்ஷியல் அண்டு நேவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்குறவங்க. இவங்களும் அந்த சைடு இருக்கக்கூடிய கொல்கட்டா சைடு வந்து அந்த பில்டப் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எடுக்கப்பட்டு 1960 எடுக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஷிப் பில்டிங் இருக்கக்கூடிய கம்பெனியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியும் ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கும். ஸோ டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த மட்டும் நம்மளுடைய ஹிந்துஸ்தான் ஏர்நெட்டிஸாக இருக்கட்டும், இல்லை மசகான் டக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கம்பெனியாக இன்பான கம்பெனிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு தான். நீங்கள் இதை இன்னும் நன்றாக தன்னாவு செய்து நம்ம டிஃபென்ஸ் செக்டர்லையும் ரயில்வே செக்டரும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி செக்டர் மாதிரி கவர்மெண்ட்டோட பார்வைகள் இருந்தால் மட்டுமே தான் இந்த ஷேர்ஸ்லாம் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு விலை ஏறும். இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்டில் அவங்களுடைய பார்வை இது மேலே கண்டிப்பாக விழும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த ஷேர்ஸ் எல்லாம் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ஷார்ட் டைமில் வாங்கி வைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே வச்சுருக்கவங்க கொஞ்சம் பத்திரமா அப்படியே வச்சுக்கோங்க. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நிறைய கம்பெனிகளாக வாங்குங்க. அப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வராது. ஸோ IPO மூலியமாகவும் பட்ஜெட் மூலமாகவும் நம்ம நல்ல ஒரு பலனை அடுத்த இருக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக பெறலாம். நிச்சயமாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நன்றிமா. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. Ranked number 2 in Tamil Nadu by IIRF.